அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சிலபஸ் எடுத்துட்டோம். அந்த சிலபஸ்லேருந்து நம்ம எப்படி ஒவ்வொரு புக்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிலபஸ் பார்த்திங்கன்னா ஐரோப்பியர்கள் வருகை, அதில் போர்ச்சுகீசியர்கள், அதுக்கடுத்து டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், அதுக்கடுத்து பிரெஞ்சுக்காரர்கள், இப்படி தான் அந்த ஆர்டரில் வந்திருக்காங்க. ஐரோப்பியர்களோட வருகை பற்றி நம்ம 8வது புக்கில் இருக்குது. ஆங்கிலேயருடைய கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி 8ஆம் புக்கில் இருக்குது. அப்புறம் கார்ன்வாலிஸு, அதுக்கடுத்து ஹேஸ்டிங்ஸு, வில்லியம் பெண்டிங், அப்புறம் டல்கௌசி, இப்படி ஒவ்வொருத்தவங்களுடைய புக்கு எந்தெந்த இருக்குது அப்படிங்கிறத அந்த புக்கில் உள்ள பதிப்பு கூட நான் அதில் கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஐரோப்பியர்கள் வருகையில் ரொம்ப முக்கியமானது அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டரில் கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நடந்த ஆதிக்க போட்டி இருக்கும். அதுக்கடுத்து ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் நடந்த மைசூர் போட்டியாக இருக்கும். அதுக்கடுத்து மராத்திய போர், இந்த மாதிரி போர்கள் எல்லாமே இருக்கும். அந்த போர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் 8ஆம் புக்கில் இருக்குது. 11th புக்கில் ஆங்கில ஆட்சிகளுடைய விளைவுகள் இருக்கும். இது மாதிரி 11th புக்கு 8th புக்கில் என்ன இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்கு. அடுத்த டாபிக் பார்த்திங்க அப்படின்னா அதாவது வேலூர் கழகம், பாளையக்காரர்களுடைய கிளர்ச்சி, இது ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டோட வரலாறில் ரொம்ப முக்கியமானது வேலூர் கழகம், பாளையக்காரர்கள் கிளர்ச்சியும். இது பார்த்திங்க அப்படின்னா 12வது புக்கில் இருக்கும். வேலூர் கழகம் 12வது புக்கு. மக்களோட புரட்சி 8th புக்கில் இருக்குது. தமிழ்நாடு தகவல்களில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது 11th புக்கில் இருக்கும். அதுக்கடுத்து தொடக்க கால கிளர்ச்சிகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 11th 12th புக்கில் எல்லாமே இருக்கும். இது 10th பேசிக்கில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்துக்கலாம், 12th இருக்கும் படிச்சுக்கலாம். இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்தங்கள், அது என்ன நடந்தது, கிறிஸ்டின் மிஷனரிஸ் எப்படி வந்தாங்க, பிரம்ம சமாஜம்னு என்ன, ஆரிய சமாஜம், பிரம்ம ஞான சபை, ராமகிருஷ்ண மிஷன், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. இதில் என்ன அப்படின்னா 11th புக்கில் 10th புக்கில் பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே இருக்கும். சமூக சீர்திருத்தங்கள் பார்த்திங்க அப்படின்னா 12வது புக்கில் இருக்கும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா எந்த வெர்ஷன் முதற்கொண்டு நான் அதில் கொடுத்துருக்கோம், நீங்கள் அதை படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சியோட சீர்திருத்தங்கள், இது ரொம்ப முக்கியமான டாபிக். கிராம சமூகம் வாழ்க்கை முறையும் அப்படின்னு 8th புக்கில் இருக்குது. அதை நீங்கள் படித்து பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தில் சென்னைவாசிகளோட சங்கம் இருக்கும். மெட்ராஸ் மகாஜன சபை, இந்திய தேசிய இயக்கம், இந்திய சுதேசி இயக்கம், மிதவாதிகள் தீவிரவாதிகள் யார், தன்னாட்சி இயக்கம்னா என்ன, ஒத்துழையாமை இயக்கம்னா என்ன, அதுக்கடுத்து சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையணி வெளியேறு இயக்கம், இது ஃபுல்லாகவே ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா 10th புக்கில் 2015 பதிப்பில் இருக்குது. தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் 10th புக்கில் இருக்குது. இந்திய தேசியத்தின் எழுச்சி 12வது புக்கில் இருக்குது. தேசியவாதம், சுதேசி இயக்கம் எல்லாமே 10th புக்கில் இருக்கும். இதில் தமிழ்நாட்டோட பங்கு பார்த்திங்கன்னா 12th புக்கில் இருக்கும். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ். இதில் பேஜ் டு பேஜ் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிக்கணும். இது நியூ எடிஷன்ஸ் என்ன இருந்தாலும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பண்டைய தமிழ் சமூகம், தொல்லியல் ஆராய்ச்சி, அகழ்வாராய்ச்சி, அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், சங்க இலக்கியம், சங்க காலம் எல்லாமே பார்த்திங்கன்னா 12வது புக்கில் அழகாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் 6th-லேருந்து 12th வரையும் இருக்கிற எல்லா புக்கையும் நீங்கள் கம்பேர் பண்ணணும். இது நான் சொன்ன இந்த ஸ்கூல் புக் முன்னாடி இருக்குது, இது மட்டும் தான் இருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடாது. எல்லா புக்குமே நீங்கள் படித்தாகணும். அப்புறம் 20ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்க அப்படின்னா சமூக அரசியல் இயக்கங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கூல் புக்கிலுமே நம்ம இருக்கும். அது சோசியல் டிரான்ஸ்போர்டேஷன் தமிழ்நாடு, அது 10th புக்கில் இருக்குது. அதுக்கடுத்து இந்த 10th புக்கில் இருக்கிறது முக்கியமானது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அழகு 2ல் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு குறித்த பார்வையோட மாநில நிர்வாகம், இது ரொம்ப முக்கியமானது. இதில் பார்த்திங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும், கான்ஸ்டியூஷன் இருக்கும், நேஷனல் சிம்பிள் இருக்கும், இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி இருக்கும், அகதி ஈக்குவாலிட்டி இருக்கும், சிட்டிசன்ஷிப் இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா 7th புக்கு, 12th புக்கு, 11th புக்கு, 12th புக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், அதுக்கடுத்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், பார்லிமெண்ட், அதுக்கடுத்து ராஜ்யசபா, லோக்சபா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்கு. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 10 கொஸ்டினாக வரும். அது இல்லாத கொஸ்டினே இருக்காது, பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான உள்ளாட்சி அமைப்புகள் பார்த்திங்க அப்படின்னா 3 அடுக்கில் இருக்கும். அது எத்தனாவது பிரிவு, 73, 74 அரசியல் சட்ட திருத்தம். அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் இருக்க பஞ்சாயத்து ராஜ், இது அந்த சட்டத்தோட என்ன இருக்குது, கிராம சபை இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டோட நிர்வாகம், அதோட இயல்பு, தலைமைச் செயலகம், செக்ரட்டரியேட்டு, தலைமைச் செயலர் யாருன்னா, கூடுதல் தலைமைச் செயலர் யார், இது சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும். அதுக்கடுத்து மாவட்ட நிர்வாகம், அதுக்கடுத்து தமிழ்நாடு அரசோட கொள்கைகள் என்னென்ன கொள்கைகள் இருக்குது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்புறம் வளர்ச்சியில் அறிவியல் மற்றும் நுட்பம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் 15 கேள்வியாவது மினிமம் கேட்பாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா அணுக்கரு இயற்பியல், அணு ஆற்றலோட பயன்பாடுகள் எல்லாமே நியூக்ளியர் ஃபிசிக்ஸு, அட்டாமிக் ஃபிசிக்ஸு,
எல்லாமே பார்த்தீங்கன்னா 11th 12th புக்கில் எல்லாமே இருக்குது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் படித்தே ஆகணும். அதுக்கடுத்து வந்து அணு ஆற்றலோட பயன்பாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இப்போ அட்டாமிக் எனர்ஜி வந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது முக்கியமானது. அதுக்கடுத்து மின்னணுவியல் மற்றும் தொடர்பியல், அதாவது வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், ரோபோட்டிக்ஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இதில் கேட்பாங்க. இது வந்து எவரிடே சயின்ஸில் ரொம்ப முக்கியமானது. இது வந்து 6th எல்லாமே இருக்குது. 6th புக்கு, 7th புக்கு, 8th புக்கு, 12th 11th 12th கெமிஸ்ட்ரி எல்லாத்துலேயுமே இதில் இருக்கும். அதை அந்த ஸ்கூல் புக் வைஸாக நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. டாபிக் வைஸாக அது எல்லாமே கவர் ஆகும். ஒவ்வொரு டாப்பிக்கும் இல்லாதது இருக்காது. அதை நம்ம வெளியே படிச்சுக்கணும். அதே மாதிரி நியூட்ரிஷன் ஹெல்த் இருக்கும், ஹெல்த் அண்ட் ஹைஜீன் இருக்கும், மைக்ரோப்ஸ் அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர் இருக்கும். இது எல்லாமே அந்த ஸ்கூல் புக்கில் இருக்குது, பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து பயோடெக்னாலஜி இருக்கும், மரபணுன்னா என்ன இருக்கும், அதுக்கடுத்து மரபணு மாற்றம் எப்படி இருக்கும், மரபணு இதில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் மெத்தட் இருக்கும், எலிசா மெத்தட்னா இருக்குது. அதுக்கடுத்து இனப்பெருக்க நுட்பங்கள்னா என்ன, டெஸ்ட் பேபின்னா என்ன, இது மாதிரி வந்து இன்ட்ரோ ஆகிற எல்லாமே இதில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 11th 12th எல்லா ஸ்கூல் புக்குமே இதில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் அந்த ஸ்கூல் வைஸ் நீங்கள் பார்த்துக்கணும். அது மெயின் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து அந்த அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அப்டேட் ஆகலை அப்படின்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் தமிழ்நாட்டு பொருளாதாரம் மற்றும் சமூக பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதேமாரி ஸ்டேட்டோட வருவாய் என்னென்ன இருக்குது அப்படின்னு ரொம்ப முக்கியமானது. இது 11th வந்து தமிழ்நாடு எக்கனாமி அப்படிங்கிற ஒரு 11th புக்கில் இது எல்லாமே இருக்குது. அது நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா போதும். வேளாண்மையில் முக்கிய பயிர்கள் என்ன இருக்குது, உணவு தானியங்கள், பணப்பயிர்னா என்ன, வேளாண்மையோட வகைகள், இயற்கை வேளாண்மை என்ன, அதுக்கடுத்து வேளாண்மையில் ஒப்பந்த வேளாண்மை என்ன, விவசாய உற்பத்தியாளர்கள் அமைப்பு எல்லாமே வந்து அந்த புக்கில் இருக்குது. அந்த ஸ்கூல் புக்கில் இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஹியூமன் ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு 10th புக்கில் இருக்குது. அக்ரிகல்ச்சர் இன் தமிழ்நாடு அது 9th ஜியாகிரஃபியில் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை படிச்சுக்கோங்க. கல்வியில் வந்து கல்வி அறிவு எவ்வளோ இருக்குது, பள்ளி ஸ்கூலில் எவ்வளோ டீச்சிங் இருக்குது, ஜிஇஆர் எப்படி இருக்குது, கல்வி சமூக வளர்ச்சிக்கான திட்டங்கள் என்னென்ன இருக்குது, அது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் அந்த ஸ்கூல் புக் கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து வேலை வாய்ப்பின்மை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா அண்டு தமிழ்நாடு 9th புக்கில் இருக்குது. அப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட்டோட தியரி, இன்கம் எப்படி பண்ணுறாங்க, செக்ஸ் ரேஷியோன்னா என்ன, அதுக்கடுத்து மக்கள் தொகைன்னா என்ன, இடப்பெயர்வுன்னா என்ன, இனப்பெருக்கத்திற்கு காரணம், மைக்ரேஷன் வந்து 9th புக்கில் இருக்குது. தமிழ்நாடு எக்கானமி வந்து 11th ஸ்டாண்டர்டில் இருக்குது. இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு டேட்டாவும் இருக்கும், நம்ம வந்து நியூ டேட்டாவுக்கு அப்டேட் பண்ணிக்கணும். இது தமிழ்நாடு ஸ்டேட்டிஸ்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது. அது நான் முன்னாடி இருக்க ஒரு வீடியோவில் சான்ஸில் போட்டிருக்கேன், பாருங்கள். அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா லெவலுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கணும். நமக்கு இப்போ எக்கனாமிக் டேட்டா வந்து 2023 அப்டேட் ஆகிருக்கு. அதுக்கடுத்து இப்போ ரீசெண்ட் உள்ளது இப்போ ஏதாவது பேப்பர்ஸ் இந்த மாதிரி இதில் வரும். அதை வந்து நீங்கள் பட்ஜெட்டோட இது பார்த்தீங்க அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுக்கலாம். அதை நீங்கள் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அப்டேட் ஆகலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதேமாரி பார்த்தீங்கன்னா வரதட்சணையோட பிரச்சனைகள் என்ன, சுய உதவி குழுக்கள்னா என்ன, அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் செக்யூரிட்டி நியூட்ரிஷன் அப்படின்னு 10th புக்கில் இருக்குது. ரூரல் பாவர்ட்டி வந்து 11th புக்கு எக்கனாமிக்ஸில் இருக்குது. உமன் எம்பவர்மெண்ட் வந்து 7th புக்கில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு புவியியல்னு ஒரு சப்ஜெக்ட் முக்கியமானது. சுற்றுச்சூழலியல், பல்லுயிர் மற்றும் பேரிடர் மேலாண்மை மினிமம் வந்து ஒரு 15 to 20 கேள்வி இதில் கேட்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்தியாவோட லொக்கேஷன், ரிலீஃப், ட்ரைனேஜ் அது ரொம்ப முக்கியம். ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாம் 10th புக்கில் இருக்குது. தமிழ்நாடு அப்படின்னு வந்து 9th புக்கில் இருக்குது. அப்புறம் டிவிஷன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்னென்ன ஜியாகிரஃபியில் வந்து டிவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும், 9th புக்கில் இருக்குது. அதேமாதிரி காலநிலை, கிளைமேட், ரெயின்ஃபால், வெப்பநிலை, மழைப்பொழிவு, பருவமழை, காடு, வகைப்பாடு, பறவல், வனவிலங்குகள், அதுக்கடுத்து பறவைகள் சரணாலயம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது 8th புக்கு, 10th புக்கு, 9th புக்கு எல்லாத்துலேயுமே இருக்குது. அதாவது வெதர் அண்ட் கிளைமேட் அண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன், ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு, கிளைமேட் இன் தமிழ்நாடு இதில் எல்லாமே இருக்குது. அதை நீங்கள் ஒன்று விடாமல் படிச்சிருங்க. மண் வகைகள் மற்றும் பரவல் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது ஸ்கூல் புக்கில் உள்ளது அப்படியே கேட்பாங்க. கால்நடைகளுடைய பால்வளம், அதுக்கடுத்து மீன் பிடித்தல், அப்புறம் ரீசெண்டாக இருக்கிற நீர்ப்பாசன வகைகள் இது எல்லாமே 8th புக்கு, 10th புக்கு, 9th புக்கு அதில் இருக்குது. ராக்ஸ் அண்ட் சாயில்ஸ், இந்தியன் அக்ரிகல்ச்சர் இன் தமிழ்நாடு, ஹியூமன் ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு இதில் எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. கனிமங்கள், பரவல் மற்றும் உற்பத்தி எங்கெங்கே இருக்குது, இரும்பு தாது எங்கே இருக்குது, பாக்சைட் எங்கே கிடைக்கிது, நிலக்கரி எங்கே கிடைக்கிது, பெட்ரோல் எங்கே கிடைக்கிது, பருத்தி மேனுஃபேக்சரிங் எங்கே இருக்குது, கரும்பு இது மாதிரி எல்லாமே கேட்பாங்க. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா 6th இருக்கும். ரிசோர்ஸஸ், இந்தியன் ரிசோர்ஸஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், ரிசோர்ஸஸ் இன் தமிழ்நாடு, ரிசோர்ஸஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி இதில் இருக்கும். போக்குவரத்து அதில் வந்து இந்தியனோட பாப்புலேஷன், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன்,
ஹியூமன் ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு, டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், இது வந்து 9th புக்கில் இருக்குது. இந்த ஸ்கூல் புக் எல்லாத்துலையும் நீங்கள் ரொம்ப முக்கியமாக படிச்சிடணும். அந்த ஸ்கூல் புக் எங்கெங்கே இருக்குன்னு அந்த டாபிக் வைஸாக கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து சுற்றுச்சூழல் தமிழ்நாட்டில் உள்ள இருக்கிற புதுப்பிக்கத்தக்கது வேணும். அதாவது என்வரன்மெண்டல் இஷ்யூஸ் என்னென்ன இருக்குது, கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அண்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வேணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேன் அண்ட் என்வரன்மெண்ட், அது ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. அப்புறம் பயோஸ்பியர் 11th புக்கில் இருக்குது. எல்லாமே ஜியோகிராஃபியில் இருக்குது. 11th ஜியோகிராஃபியில் மேன் அண்ட் என்வரன்மெண்ட் 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது. 12th வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னு ஒன்று இருக்குது. 12th புக்கில் ஜியோகிராஃபியில் இருக்கும். அதாவது நம்ம ஸ்கூல் புக்கு பார்க்குறது பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்டும் இருக்கணும் உங்கள்கிட்ட. அதாவது அறிவியல் தமிழாக இருக்கணும், அதுக்கு ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், இந்தியன் பாலிட்டி, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லா ஸ்கூல் புக்குமே நீங்கள் வாங்கிடுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் புக்கில் போடுறதுல நீங்கள் வாங்கக்கூடிய எல்லா ஸ்கூல் புக்குமே வாங்கிடுங்க, ஒன்றையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதில் ரொம்ப வந்து ஏற்கனவே நான் லிஸ்ட்டு கொடுத்துருக்குறேன், அந்த லிஸ்ட்டை பாருங்கள். அந்த லிஸ்ட்டோடு சேர்த்து இதில் வந்து என்னென்ன புக்கு என்னென்ன இங்கே டாபிக் வந்து கவர் ஆகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட வந்து சிலபஸ் இருக்கணும். சிலபஸோடு சேர்த்து என்ன ஸ்கூல் புக் வந்து நம்ம கலெக்ஷன் பண்ணிடுறோம். இது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. இந்த சிலபஸ் வந்து எந்தெந்த ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுது, அதுக்கப்புறமா அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா கம்பேரிட்டிவாக ஒரு ப்ளூ பிரிண்ட் போடணும். எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க என்னங்கிறது அதில் பார்த்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும். அதுக்கப்புறமா ப்ளூ பிரிண்ட் வரும். அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா ஒவ்வொரு கொஸ்டினையும் வந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் எப்படி நம்ம அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் பார்க்க போகிறோம். அப்போ நம்ம மெட்டீரியல்ஸ் கலெக்ஷன் பண்ணுறது முக்கியமானது. ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிலபஸ் வேணும். சிலபஸ் வந்து என்னென்ன ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். இது குரூப் 1 எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது, இது ஜென்ரல். இது வந்து குரூப் 4 இருந்தாலும் சரி, நீங்கள் எஸ்ஐ எக்ஸாம் எழுதினாலும் சரி, எஸ்எஸ்சி எழுதினாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படை வந்து இந்த ஸ்கூல் புக்கு தான். இந்த ஸ்கூல் புக்கை முடித்த உடனே அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒன்றா நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கவரிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு இது முக்கியமானது. அதுக்கடுத்து ஜென்ரல் தமிழ் இருக்குது, அப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குது, மேத்ஸ் இருக்குது, ரீசனிங் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கும். நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ ஸ்கூல் புக் வந்து இதில் கொடுத்துருக்கு. நீங்கள் இந்த ஸ்கூல் புக்கை வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். சம் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம் நம்ம கம்பேர் பண்ணும்போது, அதை வந்து நீங்கள் மாற்றி எழுதிக்கிங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படி படிக்கிறது அப்படின்னு நம்ம அடுத்து பார்க்கலாம். நன்றி.